இறைவன்கிட்ட நம்மளை அர்ப்பணிச்சுக்கிறதுனால நாம் அடையக்கூடிய நன்மை என்ன? இந்த கேள்வி வரும். இதுக்கு பகவான் சொல்கிறாரு, நன்மை தீமைகளை பயக்கின்ற கர்மங்களின் கட்டுக்களில் இருந்து விடுபடுவாய். விடுபட்ட நீ என்னை அடைவாய். எந்த ஒரு செயல்னாலையும் ஒன்று நல்லது நடக்கும், இல்லை கெட்டது நடக்கும். இந்த ரெண்டுமே தேவையில்லாது, நல்லது கெட்டது எதுவுமே இல்லாத ஒரு நிலை. அந்த நிலையை நீ அடையும் போது என்னை அடைவேன்னு சொல்கிறார். நம்முடைய கர்மங்களை ஈஸ்வரனை அர்ப்பணித்து விட்டால் நம்மை பிணைக்கும் கட்டுகளிலிருந்து விடுபட்டு வரோம். கட்டுனாலே ஒரு பந்தம், பாசம் எல்லாமே கட்டு தான். விருப்பம், வெறுப்பு எல்லாம் ஒரு கட்டு. ஒரு மனிதனுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. பொறாமை, கோபம், வெறுப்பு, ஆசை, இன்பம், துன்பம், உயர்ந்த நிலைமைக்கு அப்போ தான் வர முடியும். அப்போ பக்தி செய்பவர்கள் தான் பகவானை அடையலாம்னா மற்றவர்களெலாம் அடைய முடியாதுன்னு அர்த்தமா? அப்படியா? பகவான் பாரபட்சமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னா அதுவும் சொல்ல முடியாது. அதாவது இறைவன் எல்லா உயிரிடத்துலையும் சமமாக இருக்கார். பகவானுக்கு பகைவனும் இல்லை, நண்பனும் இல்லை. அவர் எவர் ஒருவர் பக்தியுடன் வழிபடுகிறார்களோ அவர்கள் என்னிடம், நான் அவர்களிடம் காணக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்றார். ஆக பகவானுடைய சம பாவனை கொண்டவராக இருக்கார். அவருக்கு யாரிடமும் விருப்பு வெறுப்பு கிடையாது. பக்தன் பகவானை மறக்காமல் இருப்பது போல் பகவானும் அவனை மறப்பதில்லை. இது பற்றி அவர்கள் என்னிடம் இருக்கிறார்கள் என்கிறது அவருடைய சொல். பகவான் நேரடியாக எப்பொழுதுமே அனுபவத்தில் விளங்குகிறார். அது பற்றியே நான் அவர்களும் வெளிப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். தீய நடத்தை உள்ளவன் என்றாலும் வேறு எதிலும் நாட்டமின்றி என்னை வழிபடுகின்ற போது அவன் சாது என்றே கருதப்பட வேண்டும். ஏனெனில் அவன் பகவானையே பூஜிப்பதை காட்டிலும் சிறந்தது வேறில்லை என்று நல்ல தீர்மானத்துக்கு வருகிறான். விரைவிலே தர்மாத்மாவாக ஆகிறான். நிலையான அமைதியை அடைகிறான். அர்ஜுனா, என்னுடைய பக்தன் அழிவதில்லை என்ற சத்தியத்தை நன்கு அறிந்து கொள். கடைத்தரமான பாவிகளும் கடைத்தேற முடியும் என்கிறார் பகவான். இனி இடைத்தரமானவர்களை பற்றி பேசுகிறார். பார்த்தா பெண்கள், வைசியர், சூத்திரர் என்று எவ்வகையினாரும் என்னையே தஞ்சமடைந்து மேலான மோட்சத்தை பெறுகிறார்கள். உயர்ந்த பிறவி, தாழ்ந்த பிறவி என்பதால் பக்திக்கு இடையூறாகிவிடாது. கங்கையில் கண்ணுக்கு தெரிகிற அழுக்கும் தெரியும், கண்ணுக்கு தெரியாத புனிதமும் இருக்குது. அப்படி இருக்க புனிதர்களை பற்றி பேசுவானேன்? நிலையற்றதும் சுகமற்றதுமான இம்மனித உடலை அடைந்து நீ எப்பொழுது என்னை வழிபடுவாயாக அப்படின்னு வழிகாட்டுறார். என சரணாகதி அடைவது என்பதை இனிவரும் ஸ்லோகத்திலையும் அவர் தெளிவாக சொல்கிறார். மனதை என்னிடம் நிலைப்படுத்தி என் பக்தனாகிவிடு. எனக்கு யாகம் செய்து என்னை வணங்கு. என்னையே அடையத்தக்க புகழாய் கொண்டு என்னை அடைவாயாக. பகவானின் மகிமையுடன் ஒப்பிடும்போது அவரை விட அழகானதோ அற்புதமானதோ உலகில் வேறெதுவும் இருக்க முடியாது. அதை உணர்ந்தாலே அவரிடம் மனம் நிலைப்பட்டுவிடும் என்பது உண்மை.